Okay, good morning students. Class 10th standard, subject geography, lesson number human geography of Tamil Nadu, unit 7. Okay, part 2. Livestock, animal and animal husbandry. Okay, livestock has remained an integral part of socio-economic fabric of rural people. The number of cattle found in Tamil Nadu is 8892,473. So there are 47,86,880 sheep and 81,43,341 goats and 11,73,48,894 poultry animals. Okay. இந்த livestock and animal husbandry அப்படின்னா என்ன, கால்நடை வாழ்க்கை. ஓகேவா, கால்நடை வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கால்நடைகளை வந்து என்ன பண்றோம், வளர்க்குறோம். அந்த கால்நடைகளை ஒரு ஹாபியாகவும் நம்ம என்ன பண்றோம், வளர்க்கலாம். அதே நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது, அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மணியவும் பணத்தையும் நமக்கு ஈட்டி கொடுத்துருது. ஓகேவா, அதனால அதுவும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் லெவலை வந்து growth வந்து ரைஸ் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து goat. Goat is also known as poor man's cow in India. It forms a very important component in dry land farming system. In the marginal or undulating lands unsuitable for rearing of other types of cattle like cow or buffalo, goat is the best alternative with very low investment. Goat rearing can be made into a profitable venture for small and marginal farmers. Okay, goat நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புவர் மேன்ஸ் கவ் இன் இந்தியா. ஓகேவா, அதாவது இந்தியாவில் நம்ம என்ன சொல்றோம், புவர் மேன், அதாவது ஏழைகளினுடைய கவ் இதுதான் கோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம். ஓகே, இது என்ன பண்ண போகுது, ட்ரை லேண்ட் ஃபார்மிங், எங்கெல்லாம் ட்ரை லேண்டாக இருக்கும் அங்கெல்லாம் இது என்ன ஆயிரும், மேய்ஞ்சிரும், எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. ஓகேவா, இந்த marginal and undulating land unsuitable for rearing of other types of cattle like cow or buffalo, goat is the best alternative. ஓகே, இது எல்லாத்துக்கும் இது ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோட் இதை வந்து நம்ம வளர்த்துடலாம். இதுக்கு வந்து வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட், குறைந்த மூலதனம் இருந்தால் போதுமானது. ஓகேவா, ஸோ கோட் ரியரிங் கேன் பி மேட் இன்டு எ ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். சின்ன சின்ன விவசாயிகளுக்கு இந்த கோட் ரியரிங், ஓகேவா, இந்த கோட் மேய்க்கிறது இல்லையா, இந்த ஆடு மேய்க்கிறோம் இல்லையா, இது வந்து மிக சிறந்த ஒரு தொழிலாக அவங்களுக்கு வந்து அமையுது. அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம், புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, கோட் இஸ் ஆல்சோ நோன் as a புவர் மேன்ஸ் கவ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஷிப். Ship is used for multiple purpose like wool, meat, milk, skin and manure and forms an important component of the rural economy, particularly in the arid, semi-arid and mountainous areas of Tamil Nadu. It provides a dependable source of income to the shipyards through the sale of wool and animal. Okay, இந்த ship multi-purpose என்ன அர்த்தம், more than one purpose, ஒரு பர்பஸுக்கு மேலே பயன்படக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்ல போகிறோம், மல்டி பர்பஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஷிப் வளர்க்குறது வந்து நமக்கு என்ன மல்டி பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகுது. என்னெல்லாம் பாருங்கள், அதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது, உள் கம்பளி இதெல்லாம் கிடைக்குது இல்லையா, மீட் கிடைக்குது, மில்க் பாலும் கிடைச்சிருது, ஸ்கின் அதனுடைய தோல் அண்ட் மேனுவர் உரம், இவ்வளவும் நமக்கு என்ன கிடைக்குது, ஷிப்ல இருந்து கிடைக்குது. என்னென்ன கிடைக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் wool, மீட், மில்க், ஸ்கின் அண்ட் மேனுவர். சரி, இது முக்கியமா என்ன இருக்குது, ரூரல் எக்கானமி, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் த ரூரல் எக்கானமி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்டா இருக்கு. எதுக்கு, ரூரல் எக்கானமி. கிராமப்புறங்கள்ல நமக்கு வந்து ஒரு கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா இது விளங்குது இல்லையா. இது வந்து எங்கன்னா ஏரிட், எங்கெல்லாம் இது நம்ம மேய்க்கலாம், ஏரிட், செமி ஏரிட், ஓகே, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மவுண்டேனியன்ஸ் ஏரியாஸ் எங்கெல்லாம் மலைப்பகுதி இருக்கோ அங்கெல்லாம் ஆடு ஓட்டிட்டு போயிடலாம், ஓட்டிட்டு போனால் தானாகவே மேய்ஞ்சிடும், அப்புறம் நம்ம கிட்ட திருப்பி என்ன ஆயிரும், வந்துடும். ஓகேவா, அந்த ஷிப்யார்ட்ஸ் த்ரூ த சேல் ஆஃப் wool அண்ட் அனிமல்ஸ், இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிபெண்டபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த கால்நடை மேய்த்தல், இந்த ஆடு மேய்க்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு முக்கியமான ஒரு நமக்கு ஒரு இன்கம் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும். A variety of cattle breeds are reared in the state for the milk and forms major component of the rural economy. The poultry hub of Tamil Nadu and Namakkal, Salem, Erode and Coimbatore districts. அது எக்ஸ்பெஷலி என்ன சொல்றாங்க பாருங்க, நாமக்கல், சேலம், ஈரோடு, இங்கெல்லாம் இந்த பவுல்ட்ரி ஹப்,
பவுல்ட்ரி ஹப்னா என்ன அர்த்தம்? இந்த கோழி வளர்க்குறோம் இல்லையா, இந்த கோழி வளர்ப்பு வந்து இங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாகவே என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. பவுல்ட்ரி ஹப்னா என்ன அர்த்தம்? ஒரே இடங்கள்ல நிறைய, அதாவது என்ன, ஒரே இடங்கள், அது மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து என்ன சொல்கிறோம், ஹப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பவுல்ட்ரி ஹப் எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாடு, நாமக்கல், சேலம், ஈரோடு அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங், மீன்பிடித்தல். மீன்பிடித்தலும் ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக தான் நம்ம வந்து சொல்கிறோம். Since Tamil Nadu is coastal state, fishing is one of the major occupations in the state with widespread reservoirs and rivers. Inland fishing is also seen to a considerable extent. There are about 2,500 species of fishes found in different aquatic environments. Okay, fishing, மீன் பிடித்தலும் ஒரு முக்கியமான தொழிலாக தான் தமிழ்நாட்டில் கருதப்படுது. ஏன் அப்படின்னா coastal areas. Okay, coastal areas ஃபுல்லாக கவர் பண்ணதுல மோஸ்ட்லி 13 districts covered by the coastal areas. அப்போ அங்கே வந்து அவங்களுடைய மேஜர் ஆக்குபேஷனாக எது இருக்குது? இந்த மீன்பிடி தொழில் தான் மேஜர் ஆக்குபேஷனாக இருக்குது. ஓகே, அப்பார்ட் தட் இன்லேண்ட் ஃபிஷிங் இருக்குது. எங்கன்னா ரிசர்வாயர்ஸ், ரிவர், டேம் இருக்குது இல்லையா, டேம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ரிவர், அப்புறம் இன்லேண்ட் ஃபிஷிங், அதுவும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நமக்கு நிறைய வருமானங்களை ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலாக ஃபிஷ்ஷிங்கும் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,500 ஸ்பீசஸ், அதாவது 2,500 வெரைட்டிஸ். ஓகே, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. நம்முடைய அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் 2,500 வகையான மீன்கள் வந்து வளரக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெற்று இருக்கு. அப்போ இந்த 2,500 வகையான 2,500 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இங்கே வளர்க்குறோம். ஓகே, அது நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அது நம்ம எதாவது மீன் பேரெல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷிங். கடலில் போய் நம்ம மீன் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெரைன் ஃபிஷிங். The length of the coastline of Tamil Nadu is 1,076 km, 13% of the country's coastline. Okay, நம்ம தமிழ்நாட்டினுடைய கோஸ்டல் லைன் எவ்வளோ இருக்குது பாருங்க, 1,076 km. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1,076 km இந்த கோஸ்டல் லைன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா கவர் பண்ணுது. The coastal region of the state covers an area of 0.19 million square kilometer. So எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருக்கு பாருங்க, 0.19 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கவர் பண்ணுது. And area of 41,412 square kilometer of continental shelves of the state favors coastal fishing, and Tamil Nadu is one of the leading states in marine fish production. அதில் பாருங்க 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்மளுடைய கான்டினென்டல் ஷெல்ஸில். ஓகே, நம்மளுடைய கண்டங்கள், நம்மளுடைய கான்டினென்டல் ஷெல்ஸில் நம்மளுடைய ஸ்டேட் வந்து கோஸ்டல் ஃபிஷிங்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ தட் மெரைன் ஃபிஷிங் ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸில் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, முக்கியமான பங்கு வகிக்குது. அது மூலமாக நமக்கு எஸ்பெஷலி தூத்துக்குடி ஏரியாக்கெல்லாம், தூத்துக்குடி, கடலூர், குடலூர், நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஓகே, அங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான அவங்களுடைய தொழிலே எதுவாக இருக்குது, மெரைன் ஃபிஷிங் தான், மீன்பிடி தொழில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாகவே இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ மெரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு inshore fish or neritic fishing carried out in oceans and seas. ஓகே, இதுலேயுமே 2 டைப் இருக்குமா. என்ன பாருங்க, அதான் என்ன சொல்கிறேன், மெரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்டு inshore fish. ஓகேவா? ஆர் நெரேட்டிக் ஃபிஷிங் கேரிட் அவுட் இன் ஓஷன். ஓஷனில் போய் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இன்ஷோர். நெரேட்டிக் அப்படிங்கிறது எங்கன்னா சி, கடல். ஓஷனுக்கும் கடலுக்கு டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்னதாக இருக்கிறது பே ஆஃப் பெங்கால், என்ன சொல்கிறோம், அது கடலா ஓஷனா? பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சி சொல்கிறோமா, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இது எல்லாமே எதில் வந்து சி, இந்தியன் ஓஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஓஷனில் போய் மீன் பிடிக்கிறதுக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு எல்லைகளை வகுத்திருப்பாங்க, அதனுடைய அந்த ஃப்ரான்டியர், அந்த எல்லைகள் வரைக்கும் தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும், மீன் பிடிக்க முடியும். அதை தாண்டி போய் மீன் பிடிச்சோமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாட்டில் போய் மாட்டிக்கிறது. இப்படி தான் அடிக்கடி என்ன பண்ணுறோம், நம்ம பே ஆஃப் பெங்கால் ஸ்ரீலங்காவில் போய் மாட்டிக்கிறோம். இந்த பக்கமாக என்ன பண்ணுறோம், அரேபியன்சி அப்படியே போய்கிட்டே போய் என்ன பண்ண, கேரளாவை இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி யார்கிட்ட மாட்டிக்கிறோம், பாகிஸ்தானில் மாட்டிக்கிறோம், இல்லை மற்றவங்க கிட்ட இப்படியெல்லாம் சவுதி அரேபியா இவங்க மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மாட்டிக்கிறோம். ஈரான், ஈராக் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம, அதாவது கடல் நமக்கு வந்து அந்த எல்லைகள் வந்து தெரியாது. தெரியாமல் நம்ம மீன் பிடிக்க வலையை போட்டுகிட்டே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுது, வந்து மாட்டிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து மீன் பிடிக்கலான்னு ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் நம்ம போய் என்ன பண்ணோம், ஃபிஷிங் வந்து மீன் பிடிக்கணும். Okay, large mechanized boats are used for fishing in ocean or sea water.
fishing within few kilometers from the shoreline is called inshore fishing. And the fishing fare from the shore typically 20 to 30 miles out in water, hundreds and thousands of feet deep is called offshore fishing. Okay, இப்போ பாருங்க, in oceans or sea waters fishing within a few kilometers from the shoreline is called inshore fishing அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு few kilometers உள்ள போய் மீன் பிடிக்கிறத மட்டும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா inshore fishing அப்படின்னு சொல்றோம். அந்த கடற்கரை ஷோர் லைன், கடற்கரை ஓரமா போய் என்ன பண்ண, ஒரு few kilometers மட்டும் போய் மீன் பிடிக்கிறத inshore fishing அப்படின்னு சொல்றோம். அதுவே the fishing fare from the shore typically 20 to 30 miles, அப்படியே போய் 20 ல இருந்து 30 மைல் தாண்டி கடற்கரை, அந்த கடல் ஓரமா அந்த கோஸ்டல் லைன்ல இருந்து 20 to 30, 20 ல இருந்து 30 மைல் தாண்டி போய் நம்ம மீன் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு பேர் என்ன சொல்றோம், deep is called offshore fishing. ஓகே, அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னா ஆஃப்ஷோர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்குள்ளேயே பிடிச்சோமா அதுக்கு பேர் இன்ஷோர், அதுவே 20 to 30 மைல் தாண்டி போய் பிடிச்சோமா அதுக்கு பேர் என்ன சொல்றோம், ஆஃப்ஷோர் ஃபிஷிங். The fish varieties catched are shark, flying fish, conch, catfish, silver, crabs, etc. Chennai, Kanyakumari, Tirunelveli, Nagapattinam, Tanjavur and Ramanathan districts contribute about 40% to marine fish production in the state. Their coastal location favors fishing in this region. The state has 3 major fishing harbors, 3 medium fishing harbors and 363 fish landing center. The export of marine product from the state during 2007 and 2008 accounted for 72,644 metric tons. Okay, the fish varieties la பார்த்தோம். இப்போ என்னென்ன fish varieties, some of the fish varieties மட்டும் சொன்னோம் இல்லையா, shark, flying fish, catfish, silver bellies and crabs, நண்டு, இதெல்லாம் சொன்னோம். எங்க முக்கியமா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இவங்களுக்கெல்லாம் மேஜர் ஆக்குபேஷன், மேஜர் தொழிலே என்ன அப்படின்னா இந்த ஃபிஷிங் தான். ஓகேவா, 40% மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு வந்து கான்ட்ரிபியூட், இந்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, இங்க என்ன அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே ஃபிஷிங், மீன் பிடிக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு கடலா அமைஞ்சிருக்கு, கடற்கரையா அமைஞ்சிருக்கு. ஓகேவா, ரொம்ப அதாவது என்னன்னா ரொம்ப ஆழ்கடல்ல போய் கஷ்டப்பட வேண்டியதும் இல்லாம நம்ம போன உடனே நமக்கு அந்த மீன் வலையில சிக்கணும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த டிஸ்ட்ரிக்ட் தான், சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான். ஓகேவா, இந்த மாதிரி இந்த கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் நமக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, மொத்த ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் ஃபிஷிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது 3 மேஜர் ஃபிஷிங் ஹார்பர்ஸ். 3 மேஜர் ஃபிஷிங் ஹார்பர்ஸ்னால் எது சொல்லலாம், நம்ம சென்னை ஒன்று சொல்லலாம், அப்புறம் பார்த்தீங்களா தூத்துக்குடி ஒன்று சொல்லலாம், இன்னொன்று கன்னியாகுமரி. அடுத்து மீடியம் ஃபிஷிங் ஹார்பர்ஸ், இந்த கூடலூர் இதெல்லாமே வந்து மீடியம் தான். 363 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ். ஓகே, நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2007-2008ல் 72,644 மெட்ரிக் டன். இவ்வளோ ஃபிஷ்ஷை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷிங் மட்டும் கிடையாது, இதை தாண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, ஆக்டோபஸ், இந்த கிரேப், நண்டு, இன்னும் அது சார்ந்த மெரைன் ப்ராடக்ட் அப்படின்னா கடல் சார்ந்த இன்னும் பலவிதமான வெரைட்டிஸ், பலவிதமான ஸ்பீசிஸ், இது எல்லாமே கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு நமக்கு இன்கம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். இது வந்து மெரைன் ஃபிஷிங் ஃபர்ஸ்ட் பார்த்தது. இப்போ இன்லேண்ட் ஃபிஷிங், உள்நாட்டு மீன். இது வந்து எங்க பிடிக்கிறது, டேம், ரிசர்வாயர்லையும், லேக்லையும், ரிவர்ஸ்லையும் நம்ம போய் வந்து மீன் வளர்க்குறோம் இல்லையா, பண்ணைகள் எல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதையெல்லாம் எதில் வந்தது அப்படின்னா இன்லேண்ட் ஃபிஷிங்கில் வந்துடும். Inland fishing is carried out in lakes, rivers, ponds, estuaries, backwaters and swamp. Okay, oysters and prawns are cultured in original nurseries. Catamaran, diesel boat and floating nets are used in fishing. Tamil Nadu Fisheries Department has introduced several programs for the betterment of fishing. The major programs are aquaculture in the ponds and irrigation tanks, fish seed bank, fish seed rearing, ornamental fish culture and the establishment of fish farmer development agency. Vellore district leads in the production of inland fish production with 10% of state's production. Kudalur, Sivagangai and Virudhunagar district stand second with 9% of the inland fish catch each.
ஃபிஷிங் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் 1.25% ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்கானமி. சரி, ஓகே. இப்போ இன்லேண்ட் ஃபிஷிங், உள்நாட்டில் நம்ம எப்படி மீன் பிடிக்கிறது சொன்னோம் இல்லையா? The inland fishing is carried out in lakes, rivers, pond, estuaries, backwaters and swamp. ஸோ இங்கே எல்லாம் போய் மீன் பிடிக்கிறதெல்லாம் எதில் வந்தது கலந்துருது அப்படின்னா இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்கில் வந்தது. முக்கியமாக அங்கே என்னென்னா மீன் மட்டும் இல்லை, இந்த ப்ரான், கிராப்ஸ், நண்டு வந்து கடலில் பிடிக்கிறது. இந்த ப்ரான் அது வேறு. ப்ரானுக்கும் கிராப்புக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ப்ரான்ஸும் பார்த்தீங்களா, இந்த ஒரிஜினல் நர்சரிஸ், இது எப்படி நம்ம போய் செடியெல்லாம் போய் நர்சரிஸில் வாங்குறோம்ல, அந்த மாதிரி இந்த நண்டுவையும் நம்ம அதை ப்ரான்னா என்னென்னா இறால் அப்படின்னு சொல்லி, இறால் வளர்ப்பு பண்ணைகள். கிராப்னா நண்டு, ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கிராப்ஸ்னா நண்டு, அது கடலில் தான் போய் நம்ம பிடிக்கிறோம். ப்ரான் கல்ச்சர் அப்படிங்கிறது இறால் வளர்ப்பு. இது எப்படி நம்ம செடியெல்லாம் போய் நர்சரியில் வாங்குறோமோ அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பண்ணைகள் எல்லாம் இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி சைடு எல்லாமே வச்சுருப்பாங்க, இறால் வளர்ப்பு பண்ணைகள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒலியஸ், இந்த ப்ரான்ஸ் ஆர் கல்ச்சர் ஒரிஜினல் நர்சரிஸ், அந்த நர்சரிஸ் மூலமாக நிறைய வளர்க்குறாங்க. ஓகே, அது என்ன பண்ணுறாங்க, முக்கியமான ஒரு உணவாக நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, ப்ரான்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டமரம், டீசல் போட் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட் வந்து இங்கே ஃபிஷ்ஷிங்க்கு வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஸ்ட்ரீம் போட் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா செவரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த மீனவர்களுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எப்போ போய் எந்த இடத்துல மீன் பிடிக்கலாம், எந்த சமயத்தில் பிடிக்கலாம், அதனோட இனப்பெருக்கம் டைம் என்ன, அதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ மழை வரும், இந்த ரெயின்ஃபால் சீசனில் நம்ம வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி இன்லேண்ட்லேயுமே நம்ம வந்து இந்த மீன்பிடியை நம்ம இது என்ன பண்ணுறோம், இப்போ நர்சரிஸ் சொல்லிட்டாங்க இல்லையா, சின்ன சின்ன குட்டைகள் இருந்தால் கூட அந்த குட்டையில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் பிடிக்கலாம். அந்த குட்டையை போய் ஏலம் எடுத்து என்ன பண்ணலாம், அதில் கூட மீன் வளர்க்கலாம். ஓகே, அது எல்லாமே என்ன தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய செவரல் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட எக்கனாமிக் லெவலை வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன வந்து அக்வா கல்ச்சர், அது எப்படி வந்து இந்த ஃபாண்டில் எப்படி நம்ம வந்து மீனை வந்து வளர்க்குறது, அப்புறம் அந்த இரிகேஷன் டேங்க்கில் ஃபிஷ் ஃபீட் பேங்க்கு, ஃபிஷ் ரியரிங், ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர், இது எல்லாமே யார் நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்களா, ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் 10% ஆஃப் த ஸ்டேட் ப்ரொடக்ஷன். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தீங்களா நம்மளுடைய ஸ்டேட்டில் உற்பத்தி பண்ணல இன்லேண்ட் ஃபிஷிங்கில் 10% வந்து அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூடலூர், சிவகங்கை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செகண்ட் 9% ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷிங். ஓகே, ஃபிஷிங் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் 1.25% ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்கானமி. அதாவது இந்த மீன்பிடிகள் மூலமாக நமக்கு வந்து 1.25% வந்து நம்மளுடைய ஸ்டேட் எக்கானமி, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வருமானத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, 1.25% வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபிஷிங் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு, கிடைக்குது. ஓகே, ஃபிஷிங் மூலமாக நமக்கு வந்து இன்கம் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அதாவது இந்த லிவ் ஸ்டாக், அனிமல் ஹஸ்பண்டரி, அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து லிவ் ஸ்டாக், அனிமல் ஹஸ்பண்டரி மூலமாக எவ்வளவு கிடைக்குது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய ஆதாரம் என்னது அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் இல்லையா, தண்ணி, வாட்டர். நம்ம கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு எப்படி எதன் மூலமாக நமக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக். Water is the precious gift of nature to humankind and millions of other species living on the earth. Tamil Nadu constitutes 4% of India's land area and is inhabited by 6% of India's population, but has only 2.5% of India's water resources. More than 95% of the surface water and 80% of the groundwater have already been put into use. Major uses of water include human, animal consumption, irrigation and industrial use. The state is heavily dependent on monsoon rains. The annual average rainfall is around 930 millimeter, 47% during the northeast monsoon, 35% during the southwest monsoon and 14% in summer and 4% in winter. ஓகே, நமக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ், வாட்டர் நமக்கு எது மூலமாக கிடைக்குதுன்னு பார்த்தோம். இன்னும் இந்தியான்னு பார்த்தீங்களா வாட்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்களா நார்த் இந்தியாவில் பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத ஜீவ நதிகள், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் அவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பட் ஆனால் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நமக்கு அந்த மாதிரி கிடையாது.
ஓகேவா. நமக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் பார்த்தீங்களா ரொம்ப கம்மி தான். இப்போ 4% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் ஏரியா and is inhabited by 6% of India's population. Okay, but it has only 2.5% of India's water resources. நம்ம கிட்ட 2.5% of தான் இருக்கு இந்தியா இருக்கக்கூடிய வாட்டர். 95% என்ன பண்ணிட்டோம், சர்ஃபேஸ் வாட்டரையும் கிரவுண்ட் வாட்டரையும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. நம்ம அதிகமாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், மான்சூன் தான். ஓகே, பருவமழையை நம்பி தான் நாம இருக்கிறோம். ஓகே, நார்த் ஈஸ்ட் மான்சூனை நம்பி 40% இருக்கிறோம். 35% எதுனா சவுத் வெஸ்ட் மான்சூனை நம்பி இருக்கிறோம். 14% சம்மர் கோடை மழையை நம்பி இருக்கிறோம். 4% வின்டர் குளிர்கால மழையை நம்பி இருக்கிறோம். நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா 930 mm தான். பாருங்க, ரிவர் பேசின் 17 தான் இருக்கு, ரிசர்வாயர்ஸ் 81, டேங்க் 41,127, tube well and other well 4,98,644, open wells 15,6,919, total million cubic meters. So இது மூலமாலாம் river basin, reservoir, tank, tube well and other well, open well இது மூலமா நமக்கு எவ்வளவு வாட்டர் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா 2046788 MCM million cubic meters வாட்டர் இவ்வளவுதான் நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இது 2017ல கிடைச்ச ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். Multi-purpose river valley projects are basically designed for the development of irrigation for agriculture and hydropower generation. However, they are used for many other purposes as well as multi-purpose river valley project. More than நான் ஏற்கனவே சொன்ன multi-purpose னா என்ன, more than one purpose தாண்டி நமக்கு வரது எல்லாமே multi-purpose river valley project தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா மேட்டூர் டேம், பவானி சாகர், அமராவதி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், முல்லை பெரியார், வைகை டேம், மணிமுத்தார், பாபநாசம், பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் இது எல்லாமே என்னன்னா மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் தான். இரிகேஷனுக்கும் யூஸ் ஆயிருக்கும் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டேம் இந்த ரிசர்வாயர்ஸ் எல்லாமே இந்த பர்பஸுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா மேட்டூர் டேம். The Mettur Dam was constructed in a charge where river Kaveri enters the plain. It is one of the oldest dam in India. It provides irrigation to Salem, Erode, Karur, Tiruchirappalli, Thanjavur, Thiruvarur and Nagapattinam district for about 271,000 acres of farmland. The dam park major hydroelectric power stations and hills on all sides make this dam an important tourist spot. ஓகே, ஃபர்ஸ்ட் டேமா நம்ம தமிழ்நாட்டில் எதை கன்சிடர் பண்ணுறோம், மேட்டூர் டேம் தான். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க யாருப்பா, ஜார்ஜ். எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரிவர் காவேரி ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்டர் இன்டு பிளைன், அந்த பிளைன்ஸில் பாயறதுக்கு முன்னாடி இதை எதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிவரை வந்து இந்த காவேரி டேம் இந்த மேட்டூர் டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே அப்படின்னா சேலத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது மூலமாக சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸில் டோட்டலாக பார்த்தீங்களா 271,000 ஏக்கர்ஸ் டு ஃபார்ம் லேண்ட். இவ்வளவு ஏரியாக்கள் இந்த டேம்னால பாசன வசதியை வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா. அது மட்டும் இல்லை, இந்த டேம்ல பார்க் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுறோம், அந்த சின்ன சின்ன அந்த டேம் அதாவது நம்ம என்ன மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் தான் இல்லையா, நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா தடுப்பணைகள் கட்டி அது மூலமாக என்ன பண்ணுறோம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். மேட்டூர் டேமில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வரைக்குமே ஒரு எவ்வளோ சொல்கிறாங்க, ஒரு 17லேருந்து 21 17லேருந்து 21 சப்ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொரு இடங்களையும் தடுப்பணைகளை கட்டி அங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த டேம் என்ன பர்பஸ் அப்படின்னா எப்படினாலும் இது பிளைனில் போய் என்ன பண்ணுது, பாய தான் போகுது. அங்கங்கே நம்ம வாட்டரை என்ன பண்ணுறோம், சேவ் பண்ண தேக்கி வைக்கிறோம். தேக்கி வச்சு திருப்பி வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, டர்பைன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இதனால எலக்ட்ரிசிட்டி நமக்கு என்ன எலக்ட்ரிசிட்டியும் நமக்கு கிடைக்குது. ஓகே, இரிகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆகும் போது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருது. ஓகே, அதனால் எலக்ட்ரிசிட்டி மூலமாக எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமாக நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு ப்ளஸ் வந்து அதனால் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மின் உற்பத்தி நம்மளால் பண்ணிக்க முடியுது. அதுதான் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டேம் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம். This dam is located 80 km away from Coimbatore city in the districts of Erode. Okay, ஈரோட்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இதுவுமே பவானி, அதாவது எந்த ரிவருக்கு குறுக்கா இது கட்டியிருக்காங்க அப்படின்னா
Okay, this dam is one of the biggest earthen dam in the country. மண்ணுனால கட்டப்பட்ட ஒரு டேம், மண்ணணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மண்ணுனால கட்டப்பட்ட ஒரு டேம் எது அப்படின்னா இந்த பவானி சாகர் டேம் தான். ஓகே, இதுவுமே மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் டேம் தான். நெக்ஸ்ட் அமராவதி. அமராவதி டேம் இஸ் situated 25 km away from உடுமலைப்பேட்டை in Tirupur district. The dam has been constructed across the river Amaravati, a tributary of காவிரி. காவிரியுடைய ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி துணையாறு எது அப்படின்னா இந்த அமராவதி. இந்த அமராவதி டேம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா 25 km அவே ஃப்ரம் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கே கட்டியிருக்காங்க. திஸ் டேம் வாஸ் பில்ட் primarily for irrigation and flood control. A small hydropower station has also been installed recently. Okay, இது flood control அப்படின்னா என்னன்னா, இந்த காவிரியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வரும் பொழுது அந்த வெள்ளப்பெருக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட டேம். ஏன்னா அமராவதி டேம், பவானி டேம், காவிரி இது மூணுலேயே தண்ணி அதிகமாக வரும் பொழுது அந்த flood கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கட்டப்பட்ட டேம் தான் எது அப்படின்னா இந்த அமராவதி டேம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, சமீப நாட்களாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. This reservoir is notable for the significant population of mugger crocodiles. It is also a familiar tourist spot. Okay, crocodile, okay, முதலை வளர்ப்பு பண்ணையாகவும் இது இருக்கு, டூரிஸ்ட் ஸ்பாட். இது எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட், டூரிஸ்ட் மூலமாகவும் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பிளேசஸாக தான் இருக்கு. எதெல்லாம், மேட்டூர் டேம், பவானி சாகர், அமராவதி, கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம், இது எல்லாமே தான் மல்டி பர்பஸ். ஓகே, எதுக்கெல்லாம், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறோம் நம்ம, இப்போ குரக்கடைல் பார்க்கு, ஸ்னேக் பார்க்கு, அதெல்லாம் ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு இடங்களாகவும் இது அமையுது. ப்ளஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த மாதிரி பலவிதமான பயன்களையும் தரதுனால தான் இதை என்ன சொல்கிறோம், மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேம் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி டேம் இஸ் situated at a distance of 7 km from Krishnagiri towards Dharmaburi. This dam drains an area of 5,428 square kilometer. This is famous tourist spot too. The dam is flooded with tourists during the weekends. Okay, கிருஷ்ணகிரி டேம் கிருஷ்ணகிரியில தான் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் கிடையாது, ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட். நெக்ஸ்ட் சாத்தனூர் டேம். The சாத்தனூர் டேம் was constructed across the river தென்பெண்ணை in Sangam Taluk. It is the midst of Chennakasavan hills. The water holding capacity of the dam is 7,321 million cubic feet. Full level 119 feet. About 7,183 hectares of land is drained by the left bank canal and 9,005 hectares by the right bank canal of this dam. It irrigates the land in Thandarampet and Thiruvannamalai blocks. There is also a large crocodile farm and a fish grotto. Parks are maintained inside the dam for tourists and the gardens are used by the film industry. Okay, next dam Sathanur dam. இது எங்கன்னா தென்பெண்ணை அந்த ரிவர், அந்த செங்கம் டிஸ்ட்ரிக்ட்ல தென்பெண்ணை ரிவர், அந்த ரிவர் அக்ராஸ்ல தான் குறுக்க தான் கட்டியிருக்காங்க. இந்த கிருஷ்ணகிரி டேமுடைய வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஓகேவா, அங்கேருந்து வர ஆறு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பாஞ்சு ஃபைனலாக எங்கே வரும் அப்படின்னா இந்த சாத்தனூர் டேமுக்கு தான் வந்து வரும். இது மூலமாக இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,321 மில்லியன் கியூபிக் ஃபீட். அவ்வளோ வாட்டர் அங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஹைட் எவ்வளோனா 119 ஃபீட். ஓகே, ஒவ்வொரு டேமுக்கும் ஒவ்வொரு எவ்வளோ வாட்டரை வந்து அது ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அளவுகள் இருக்குது. ஓகே, மேட்டூர் டேம் பார்த்தீங்கன்னா 120 ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆனால் அதிகமான வாட்டரை வந்து சேவ் பண்ணக்கூடிய இடமா எது இருக்குது அப்படின்னா இது எல்லா டேமை கம்பேர் பண்ணும்போது மேட்டூர் டேம் தான். இதுலேயும் பார்த்தீங்களா லெஃப்ட் பேங்க் கேனல், அந்த 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 லெஃப்ட் கால்வாய் வழியாக 9,500 ஹெக்டார்ஸ் வந்து பாசன வசதியை கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்களா இன்னொரு அந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்களா 7,183 ஹெக்டார்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து பாசன வசதி கிடைக்குது. ரைட் சைடு வந்து 9,005 ஹெக்டார்ஸ். ஏன்னா முக்கியமான இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான், தண்டோராம்பேட் அண்ட் திருவண்ணாமலை பிளாக். திருவண்ணாமலை பிளாக்ஸ் தான் இந்த சாத்தனூர் டேம் மூலமாக அதிகமான ஒரு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து குரக்கடைல் இருக்குது, குரக்கடைல் ஃபார்ம் இருக்குது, அப்புறம் ஃபிஷ் குரோட்டா அதுவும் இருக்குது, பார்க் இருக்குது. அந்த பார்க் பார்த்தீங்களா ஓல்டன் ஃபிலிமில் பார்த்தீங்களா முக்கியமாக வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் வந்து அந்த பார்க்கில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, இது முக்கியமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்க்காக எது இருக்குது அப்படின்னா சாத்தனூர் டேம் தான். சாத்தனூர் டேம், அதே மாதிரி வைகை டேம். வைகை டேம் என்ன சொல்லுவாங்க, லிட்டில் பிருந்தாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து நிறையா பாட்டு அந்த சாங்ஸ் சீனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேமில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கை யூஸ் பண்ணிப்பாங்க.
Next, Mullai Periyar Dam. Mullai Periyar Dam was built by the British administration in 1895. It has been constructed on the Periyar River, which originates from Thekadi hills of Kerala. The dam was built mainly for watering and farming land of Tamil Nadu, which is perennially drought prone. Though the dam is located in the state of Kerala, most of the water is used to irrigate Tamil Nadu. The dam is 175 feet in height and 1200 feet in length. Okay, next எதை சொல்றோம் அப்படின்னா முல்லை பெரியார் டேம். இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டினது. ஓகேவா, இது வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு நிறைய தெரியும். பெரியார் ரிவர் இது என்ன அப்படின்னா தேக்கடி ஹில்ஸ் ஆஃப் கேரளா. இது என்ன அப்படின்னா ரெண்டுக்கு தேக்கடி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இந்த வாட்டரை ஷேர் பண்ணிக்கிற மேட்டரில் நிறைய நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா தோ த டேம் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. கேரளாவில் டேம் இருக்குது, ஆனால் அந்த வாட்டர் பாயக்கூடிய பகுதிகளில் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது இரிகேஷனே. அதனால என்ன இருக்கவே ரெண்டு பேருக்கும் ஷேரிங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. டேமுடைய ஹைட் வந்து 175 ஃபீட்டு, லென்த் பார்த்தீங்களா 1200 ஃபீட்டு. நெக்ஸ்ட் சொன்னேன்னா வைகை டேம். இந்த டேம் பார்த்தீங்களா வைகை ஆண்டிப்பட்டி வருஷநாடு ஹில்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, வைகை ரிவரில் தான் கட்டியிருக்காங்க. இதனுடைய ஹைட் 11 ஃபீட்டு, 71 எவ்வளோ வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம் 71 ஃபீட்டு, 7 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஆண்டிப்பட்டி அண்ட் 70 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை. மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர், ஆண்டிப்பட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர். இது எப்படின்னா 21 ஜனவரி 1959 தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு கார்டன், முக்கியமான ஒரு யூனிக் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, லிட்டில் பிருந்தாவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த பிக்னிக் ஸ்பாட் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். இஸ் ஆல்சோ ஏ ஒன் ஆஃப் த ஃபிலிம், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இதுவுமே இருக்குது. நெக்ஸ்ட் மணிமுத்தார் டேம். Manimuthar Dam is located about 47 km from Tirunelveli. The George's Garden of the dam is located about 5 km from the dam and is accessible through a zigzag ghat road. Pleasure boating and waterfalls are additional tourist attractions near the dam. Manimuthar Dam பார்த்தீங்கன்னா 47 km திருநெல்வேலியிலேருந்து இருக்குது. இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜிக்ஸாக் வே, அந்த போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாக் அப்படியே வளைஞ்சு போகும். ஓகேவா, இந்த மணிமுத்தாறு டேம் அதில் வாட்டர் ஃபால்ஸ், இது இந்த டேம்லேருந்து வரக்கூடிய நிறைய இடங்களில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கும். மணிமுத்தாறு, பாபநாசம், இது எல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. சேர்வலாறு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ஒரு, அதாவது இது என்னென்னா அங்கங்கே இடங்கள் இங்கேயும் நிறைய மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேசஸாகவும் இது வந்து இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பாபநாசம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் Korayar Dam and is located about 49 km away from Tirunelveli. This dam is used to irrigate 34,861 hectares of land in Tirunelveli and Thoothukudi district. It generates 28 megawatts of hydro power. இப்போ சொன்னேன் இல்லையா பாபநாசம் டேம், செர்வலாறு, இது எல்லாமே பார்த்தீங்களா அகஸ்தியா எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் தாமிரபரணி ரிவருக்கு அதுங்க சேர்றதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிவர் தான். ஓகே, சேர்வலாறு, அப்புறம் பாபநாசம் டேம், அப்புறம் மணிமுத்தாறு டேம், இது எல்லாம் வரிசையாக அங்கே வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ரிவர், ஆறுகள் தான் இது எல்லாமே. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இடங்களில் இது வாட்டர் ஃபால்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த இடத்துல மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து டேம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்கு அங்கங்கே தடுப்பணைகளை கட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இது மூலமாக எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்குதுன்னா 28 மெகாவாட்ஸ் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அப்படி அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன, பரம்பிக்குளம் ஆலியார் project. This is a joint venture of Tamil Nadu and Kerala districts. It envisages the constructions of 7 interconnected reservoirs by harnessing the water of 7 rivers, which include major rivers of Parambikulam and Aliyar. Parapalar project is located near Vattanchatiram. Its storage capacity is 167 million cubic feet water. It is about 75 km from Madurai and is in Palani Taluk. இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு கேரளாவும் ஜாயின் வெஞ்சர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு டேம் தான் இது. இது வந்து என்ன 7 இன்டர்கனெக்டட் ரிசர்வாயர்ஸ், 7 ரிசர்வாயர்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம் உள்ளுக்குள்ளே ஒரு வந்து இன்டர்கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த 7 ரிவர்ஸ், அந்த 7 ரிவர்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இது வந்து பார்த்தீங்களா பெரிய பெரிய பைப் மாதிரிலாம் வச்சுருந்தா அந்த பைப் மூலமாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டரை வந்து மேலே அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த பைப்லேருந்து வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸஸாக கீழே வரும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸில் வந்து டர்பைனை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா
ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இது எங்கே அப்படின்னா இது 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்சஸ். த டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அபவுட் 24,864 million cubic meter. There are 17 major river basins in the state with 81 reservoirs and about 41,262 tanks. Most of the surface water has already been tapped primarily for irrigation, where water use is largest. An area of 24 lakh hectares of the land are irrigated by surface water through major, medium and minor scheme. Okay, surface water reservoir. இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 24,864 million cubic meters நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடியது 17 மேஜர் ரிவர் பேசின்ஸ்ல இருந்து 81 ரிசர்வாயர்ஸ் மூலமாகவும் நமக்கு 41,262 டேங்க் மூலமாகவும் இந்த சர்ஃபேஸ் வாட்டர் கிடைக்குது. இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி நிறைய டேப் பண்ணிட்டோம். எதுக்காக அப்படின்னா இரிகேஷனுக்காக. 24 ஹெக்டார்ஸ் ஆஃப் த லேண்ட் வந்து இதன் மூலமாக என்ன பண்ணிருக்கோம், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதாவது இதை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம், மேஜர், மீடியம் அண்டு மைனர் ஸ்கீம் மூலமாக நம்ம இந்த சர்ஃபேஸ் வாட்டரை என்ன பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்னு பூமிக்கடியிலேருந்து எடுக்கிறது இல்லையா. அதை யூட்டிலைஸ் ground water resource of the state is 22,423 MCM, that is million cubic meter. The current level of utilization of water is about 13,558 MCM, which is about 60% of the available recharge, while about 8,875 MCM, 40% is the balance available for use. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் லெவல் எவ்வளவு அப்படின்னா இந்த 22,423 MCM தான். இதில் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 13,558 MCM நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மீதி எவ்வளோ 60% யூஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40% தான் நம்ம இருக்குது நம்மக்கிட்ட. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், வருங்காலத்தில் நம்மளுடைய பேலன்ஸ்க்காக அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். இதை எப்படி நம்ம வந்து வாட்டர் ரிசோர்சஸ் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். The water resources management is the activity of planning, developing, distributing and managing the optimum use of water resources. The demand for water in Tamil Nadu is increasing at a fast rate, both due to increasing population and also due to larger per capita needs triggered by economic growth. The per capita availability of water resources is just 900 cubic meters when compared to the national average of 2,200 cubic meter. Agriculture is the largest consumer of water in the state, using 75% of the state water resources. Demand from other sectors such as domestic and industries have been growing significantly. The state is heavily dependent on monsoon rain. Since the state is entirely dependent on rains for recharging its water resources, monsoon failures lead to acute water scarcity and severe drought. So it's important to save water for us and the future generation. Okay, water resources management. நம்மளுடைய வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பிளானிங், டெவலப்பிங், டிஸ்ட்ரிபியூட்டிங், மேனேஜிங் அண்ட் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ். ஓகே, பிளான் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டிங், அந்த வாட்டரை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஆப்டிமம் யூஸ் குறைஞ்ச அளவில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷனும் அதிகமாக போயிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் வாட்டர் லெவலும் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நான் என்ன சொன்னேன், பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ஒருத்தருக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது, 900 cubic meters. ஓகேவா, when compared to national average of 2,200 and 2,000 cubic meters, ஒருத்தருக்கு இவ்வளவு வந்து நமக்கு தேவைப்பட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் வாட்டர். அக்ரிகல்ச்சருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதிக லெவலில் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ யூஸ் பண்ணால் 75%. ஓகேவா, அப்போ நம்ம 75% அக்ரிகல்ச்சருக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதர் செக்டார்ஸ், டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இது என்ன பண்ணுது, தேவைப்படுது. இண்டஸ்ட்ரீஸ் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்கு, க்ரோத் ஆகிட்டே இருக்கு. அவங்களுக்கும் என்ன வேணும், வாட்டர் வந்து நமக்கு தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. அப்போது இந்த ஸ்டேட் வந்து எதை அதிக அளவில் டிபெண்ட் பண்ணி இருக்கு, மான்சூன் பருவமழையை மட்டுமே தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மழைநீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ஒன்லி, அது ஒன்று தான் நமக்கு என்னது
நம்மளுடைய வாட்டரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் வாட்டர் ரிசோர்ஸஸ் நம்மளுடைய ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வாட்டரை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ஒன்று தான் நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடமையாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா நிறைய டைமில் என்ன ஆகிடுது, ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், பருவமழை வந்து நிறைய டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போலாம் நமக்கு என்ன ஆகிடுது, வாட்டர் பற்றாக்குறை. ஓகே, சார்சிட்டி. அப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் போய் கேட்குறோம், ஆந்திரா கிட்ட கேட்குறோம், கர்நாடகா கிட்ட கேட்குறோம், இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாட்டரை வந்து யார்கிட்டையும் நம்ம கேட்காம நம்மளே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த மான்சூன் மழை, அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒன்று தான் நமக்கு வந்து தேவையான வழி. அதே வேறு என்ன பண்ணணும், இந்த இரிகேஷனுக்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ்க்காக இருக்கட்டும், வாட்டரை வந்து என்ன பண்ணணும், ஒரு மினிமம் ஆப்டிமம் யூஸ், அதான் நிறைய நியூ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சருக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை கம்மியாக எந்த அளவில் எப்படியெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த வழிகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.